அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் பொது வேட்பாளராக சீமான் களமிறக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போய் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொந்த காரணங்களுக்காக துபாய்க்கு சென்றுள்ளார். துபாய் போயிட்டு வந்தாரு. நாலு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாரு. இதுதான் ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. மன்ற கூட்டத்தொடரில் முழுமையாக பங்கேற்ற அவர் அதனைத் தொடர்ந்து துபாய் பயணம் மேற்கொண்டுள்ளார். ஓய்வு எடுக்கவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் துபாய் சென்றுள்ள அவர் எல்லாமே கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவர் லவ் பண்றாரு. எல்லாம் கல்யாணம் பண்ணி லவ் பண்றாரு. அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா உடனே போய் பாய்சன் குடிச்சு சூசைட் அட்டம் பண்றாரு. ராஜாஜியும் இருந்து சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக என்ன அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நல்ல மருத்துவம் அவருக்கு கிடைக்க வேண்டும். அவருக்கு சீக்கிரம் குணம் பெறக்கூடிய வகையில சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆராசா அவர்கள் தோல்வி ஏற்பட்டதிலிருந்து மிகுந்த மன உளைச்சல், பல விதமான உளறல்களை அவர் செய்து வருகிறார். அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை. திமுக தனித்து காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு தமிழ்நாட்டை காப்பாற்றணும். வேற வழி இல்ல. யாரை நம்பியும் நாம் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உருவத்தில் உங்களில் பார்க்கிறோம். சும்மா நாடகம் பேசல பதில் சொல்லனா அப்புறம் பதில் சொன்னா எல்லாம் ஓடுறீங்க. நெருப்பா இல்ல பிஞ்சு போன செருப்பான்னு எதிர்க்க பார்க்கும்போது கேட்க வேண்டியதானே. சேஃபா 10 கிலோமீட்டர் தள்ளி வந்து சவுண்ட் விடுறியா? விஜய் அவர்கள் பேசுறோன்னு என்ன பண்ணீங்க? எந்திரிச்சு எல்லாரும் தெரிச்சு வெளியே ஓடிட்டாங்க. அவனோட உள்ள என்ன பண்ற? தில்லிந்த வெளியோடா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இதுக்கு மேல நம்ம இருந்தோம்னா நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா அப்படின்னு. எதுக்கு இந்த அவமானம்? எதுக்கு இந்த அசிங்கம்? ஸ்டாலின் சாப் कैसे करते थे आप विजय थालापति को ऐसे. கடைசியா அவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் பாருங்க, முடிச்சிட்டேன்னு. பேசி முடிச்சுட்டு அவரு முடிச்சு விட்டு இனிமே அவர் சொல்லுவார் பாரு, என்ன பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். To remain silent in the face of evil is itself evil அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேச மாட்டல்ல, வருந்த மாட்டல்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வ உன தூக்கி ஜெயில போலாம் நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல நிக்கிறியடா. அனுப்பி வச்சோம், நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா லியோவா பார்க்கணும். முதலமைச்சர் ஏன் பேசலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பேச ஆரம்பிச்ச உடனே இதானே கேட்டேன். பார்த்துக்க. அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். அவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு. எந்த வருஷத்துக்கு கம்பெனி இதெல்லாம் ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு கம்பெனி? அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இந்த துறை ஏன் இப்படி இருக்குன்னு நாங்க ஏற்கனவே தெளிவா சொல்லிருக்கோம். இந்த துறையோடைய இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில இந்த துறையில 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 30 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் இவங்க கடந்த 5 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் செய்யப்படவில்லை. இது சம்பந்தமாக விரிவான வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏறத்தாழ 90,000 மின்மாற்றிகள் கடந்த 5 ஆண்டுகளில் புதிதாகவும் பழுந்தடைந்ததையும் மாற்றி சீரமைக்கப்பட்டன. 90,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதாக சொல்லியிருக்கிறார். அதில் 44,000 டிரான்ஸ்பார்மர் வாங்கியதற்கான சிபிஐ வழக்கு பதிவு செய்து. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அவங்க வாங்கின லட்சணம் எந்த லட்சணத்தில் அந்த டிரான்ஸ்பார்மர் வாங்கப்பட்டது அப்படின்னு தெரியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏற்கனவே நீங்கள் செஞ்ச எல்லாமே எவ்வளவு தூரம் டிரான்ஸ்பார்மர் வாங்குனீங்க எல்லாமே சிபிஐல 3 வருடம் கடுமையான போராட்டத்திற்கு அப்புறம் சிபிஐல வழக்கு.
துறை மாணிக்க கோரிக்கை எப்ப பேசிக்கலாம்? 2-3 நாட்களில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும், அப்போ பேசிக்கொள்ளலாம். கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியிலேயே பல்வேறு மின் திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்கோம். கடந்த ஆட்சியில் அறிவிப்புகள் மட்டும்தான் செஞ்சிருக்காங்க, எதையும் செயல்படுத்தவில்லை. சங்க தலைவர் நீங்க உங்களை போய் 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. இந்த 40 நாட்களும் பார்த்து விட்டேன், ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சம் என்று அவர் சொன்னார். ஆனால் மக்கள் திமுகவினுடைய 40 நாள் அல்ல 5 ஆண்டுகளையும் பார்த்துவிட்டு அந்த வந்த ஏமாற்றத்தால் தான் இப்படி ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க, பல சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஏன் முடக்கி இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்ணாபின்னான்னு இஷ்டத்துக்கு. நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவர்களை நான் முதல்வன் என சொல்ல வைத்துவிட்டு ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும் முதல்வர்கள் வந்து கொண்டிருக்கின்ற போக்கை மாற்றுவதற்காக தான் இப்படி ஒரு சட்டமன்றம் அமைந்திருக்கிறது. மாட்டிக்கிட்ட பங்கு. தமிழ்நாடு எத்தனையோ திருடர்களை பார்த்திருக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களையும் கூட பார்த்திருப்பீர்கள். அலிபாபாவும் ஃபியூஸ் கேரிய திருடர்களையும் இப்போதுதான் எங்களுடைய மின்சாரத்துறை அமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எல்லாமே எப்படி இருக்குன்னு செய்திகளை பார்த்தா அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது. ஒரு மாசத்துல 200க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு. அதுல 100க்கும் அதிகமான குற்றங்கள் சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள். 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி புதுசா வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம விட்ட பிரச்சனைகள் தான். இன்னைக்கு எதிர்கட்சிக்காரங்க அதை பத்தி கேட்கும் போது எனக்கு அது அக்கறையா தெரியல, அவதூறு அரசியலா தான் தெரியுது, பழி போட்ட அரசியலா தான் தெரியுது. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. திமுக அஞ்சட்டி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பெரிய நாயகத்திடம் விசாரணை செய்த போது 2025 டிசம்பர் 11ஆம் தேதி அன்று 2.5 வயது பெண் குழந்தையிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் போது குழந்தை வலியில் துடித்துள்ளது, அலறல் சப்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காக வாயை மூடிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை பரிதாபமாக உயிரிழந்ததாக பெரிய நாயகம் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துக்கிட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இத பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒண்ணுதான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்ல. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓஞ்சி போயிட்டு போன ஆட்சியில நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையே கண்டுபிடிக்கிறோம். வருமானம் திருக்கோயில்களுடைய மேம்படுத்துகின்ற பணிகளுக்கு உதவும் என்பதற்காகத்தான் இந்த பணிகளை மேற்கொண்டோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். முதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. பக்தர்களும் பொதுமக்களும் கேட்பதெல்லாம் கோயிலுக்கு உள்ளே சென்று மனநிறைவோடு தரிசனம் செய்துவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை தான் பக்தர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை செய்தாலே போதுமானது. சுத்தமா பேசி போயிட்டா போட்டுக்கடா. இன்னும் சொல்ல போனா கடந்த 5 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசின் நிதி உதவியோடு பழனியில பாத்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவமனை கட்டுவதற்கான நிதி உதவியை ஒன்றிய அரசு தருவதற்கு தயாராக இருந்தது. ஆனா கடந்த ஆட்சியில அந்த திட்டத்தை அப்படியே கடப்புல போட்டுட்டு, நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? கேட்டா ரெக்கரிங் செலவை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி கடப்புல போட்டு வச்சிருந்த இந்த திட்டத்தை நாம இன்றைக்கு கையில் எடுத்து அதை தூங்குவதற்கான ஆய்வில் இறங்கியிருக்கிறோம். புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க, கடைசியில புஷ்பா பட ஆட்சியை கொடுத்திருக்கீங்கன்னு குறிப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த அளவுக்கு குதிரை பேரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இடமல்ல. இது ஆதாரம் இல்லாமல் எந்த பேரத்தை பற்றி பேசுவதை நான் அனுமதிக்க முடியாது.
டேய் டீசெண்டா போ, கத்தாத அண்ணன் கத்துறா. டேய் இந்தா ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. ஓடாத டீசெண்டா போ, காட்டி குத்துறாத. புஷ்பாஞ்சலி முடிஞ்சுடுத்து நல்ல கோஆபரேட் பண்ணு. உடம்பு பூரா கீறி புண்ணாக்கி வச்சிருக்காங்க. இவனை அடிச்சு கொல்ல மாட்டேன். யார் மேல கண்ணை கிழித்தா அவன் தான் அடிச்சான்பா. ஏன் நெஞ்சில வம்மா வச்சிட்டு அலையற? நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கணுமா? இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா?